வணக்கம் சினிப்பான் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 37வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, கேரளத்து சூப்பர் ஸ்டாரான நம்ம மம்முட்டி நடிப்பில் வெளியான மறுமலர்ச்சி படத்தை பத்தி தாங்க. 1998ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதி இயக்கி ஹென்றி தயாரித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் மறுமலர்ச்சி. இந்த படத்துல மம்முட்டி, தேவயானி, ரஞ்சித் மற்றும் மன்சூர் அலிகான் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனோரமா, கலாபவன் மணி, ஆர் சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன், விவேக் மற்றும் பாண்டு ஆகியோர் துணை வேடங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 14 ஜனவரி 1998 தை திருநாள் அன்று வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்துச்சு. இந்த படம் தெலுங்குல சூரியனும், கன்னடத்தில் சூரப்பானும், இந்தியில் ஃபூல் ஆர் ஆகனும் ரீமேக் செஞ்சுருந்தாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் விஜயகாந்தை மம்முட்டி நடித்த வேடத்தில் நடிக்க கேட்டிருந்திருக்காரு இயக்குனர் பாரதி. ஆனால் உளவுத்துறை படத்தோட திட்டமிடல் மோதல் காரணமாக அப்பொழுது இருந்த நெருக்கடி சூழ்நிலை அவர் மறுத்துட்டாருன்னு ஒரு புறம் சொல்லப்பட்டாலும், விஜயகாந்த் நடிக்க மறுத்ததற்கு இயக்குனர் பாரதி சமீபத்திய நேர்காணலில் சொன்னது என்னன்னா, இந்த படத்தில் ஜாதி ரீதியான சில கதாபாத்திரங்களும் காட்சிகளும் அமைக்கப்பட்டிருந்ததுனால விஜயகாந்த் நடிக்க மறுத்துட்டு தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் மம்முட்டி அந்த படத்தை ஒப்புக்கொண்டு நடிச்சு வெளியாகி படம் வெற்றி பெற்ற பிறகு விஜயகாந்த் இயக்குனர் பாரதியை அழைச்சு பாராட்டி தான் சொல்லியிருந்தார். என்னுடைய பேட் லக், இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியலனோ வருத்தம் தெரிவிச்சிருந்தாராம் கேப்டன் விஜயகாந்த். மம்முட்டி நடித்த கதாபாத்திரத்துக்கு விஜயகாந்த் மட்டும் இல்லைங்க, ராஜ்கிரனையும் தேர்வு செஞ்சு அவரிடமும் கதையை சொல்லியிருக்காரு இயக்குனர் பாரதி. ஆனால் அதில் வர ஒரு காட்சியில் வில்லன் ஹீரோவுடைய வேஷ்டியை மார்க்கெட்டில் நடக்கும் சண்டையில் அடிச்சு வேஷ்டியை அவிழ்த்து அவரை கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டதுனால ராஜ்கிரண் அவர்கள், இந்த காட்சிகளெல்லாம் என்னால் நடிக்க முடியாது, எனக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி இந்த காட்சிகளை நான் நடிச்சா என்னுடைய தகுதியும் தராதரமும் குறைஞ்சிடும்னு சொல்லி இந்த கதையை மறுத்திருக்காரு. வேற ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்க பாரதி, நிச்சயம் உங்களுக்காக நான் பண்ணி தரேன்னு சொல்லி அவர் திரும்பி ஆரம்பிச்சிருக்காரு. ராஜ்கிரண் சார் நிச்சயமா இந்த கதையை ஒத்துப்பாருன்னு நம்பிக்கையோட போயிருந்தாராம். ஆனா கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ராஜ்கிரண் இப்படி சொன்னதும் மன உடைஞ்சு வீடு திரும்பியிருக்காரு பாரதி. மறுமலர்ச்சி படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இயக்குனர் பாரதி டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், சினிமா நண்பர்கள், சினிமா பிரபலங்கள்னு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து படத்தை போட்டு காமிச்சிருக்காரு. அப்போ சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாரதியை பெரிதும் பாராட்டினாங்களாம். படம் திரையிடப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாரதிக்கு ஒரு தகவல் வந்து சேர்ந்துச்சு. பாரதி பதறி அடிச்சு ஓடி வந்திருக்காரு. அங்க போய் பார்த்தா இந்த படத்தை பார்ப்பதற்கு ராஜ்கிரண் அவர்களும் அங்க வந்து படத்தை முழுசா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சில நிமிடங்கள் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. பாரதி வந்ததும் அவர் கையை பிடிச்சு, என் வாழ்க்கையில தவறான முடிவு எடுத்ததுன்னா அது அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து கதையை சொன்னல அந்த தருணம் தான் வருத்தப்பட்டு பேசியிருந்தாராம். இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களுக்கும் மறுமலர்ச்சி படத்தை திரையிட்டு காண்பிச்சிருக்காங்க. படத்தை முழுமையாக பார்த்ததுக்கு அப்புறம் பாலச்சந்தர் இயக்குனர் பாரதியை அழைச்சு பெரிதும் பாராட்டி அவர் கனதை தட்டி கொடுத்தாராம். அடுத்த வாரம் நிச்சயம் உனக்கு ஒரு கடிதம் எழுதுறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி இருந்திருக்காரு. அடுத்த வாரமே கடிதம் எழுதி இருந்திருக்காரு பாலச்சந்தர். அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருந்ததுன்னா, இந்த இயக்குனர் சமுதாயமே இயக்குனர் பாரதிக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாராம். தேவர் மகன் என்னடா தேவர் மகன், அதுல தலையை வெட்டி போட்டுட்டாங்கடா, நீ கத்தியை கீழே போட வச்சிடா பாரதின்னு உருக்கமா கடிதம் எழுதியிருந்தாராம். இந்த கடிதத்தை அப்படியே எடுத்துட்டு போய் அவருடைய அப்பா கிட்ட காமிச்சிட்டு வந்திருக்காரு பாரதி. பாரதியோட அப்பா கடிதத்தை வாங்கி படிச்சு பார்த்துட்டு, பாரதி நீ சாதிச்சிட்டாடான்னு ரொம்ப நெகிழ்வா சொன்னாராம். வாத்தியாரோட மகன் சொல்ல போய் இப்போ இயக்குனரோட தந்தை என்று சொல்ற அளவுக்கு என்னை ரொம்ப பெருமைப்பட வச்சுட்டேன்னு இயக்குனர் பாரதியை கட்டி தழுவி இருக்காரு. பாலச்சந்தர் மட்டும் இல்லாம திரைத்துறையில் இருக்கிற சிகரம் தொட்ட பிரபலங்கள் அனைவரும் இந்த படத்தில் நடித்த எல்லாரையும் பாராட்டி விமர்சனம் எழுதியிருந்தாங்களாம். விளையாட்டா பேசுற விஷயம் வினையாகும் சொல்ற மாதிரி மன்சூர் அலிகான் அவர்களும் ரஞ்சித்தும் ஒரு விஷயத்தை விளையாட்டா பேச போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னா, இயக்குனர் பாரதி அவர்கள் மம்முட்டியிடம் ஒரு காட்சி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மம்முட்டி அவர்களை வில்லன் மார்க்கெட்ல அடிச்சு துரத்திட்டு போய் வேட்டியை கட்டி வைத்து அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சியை மம்முட்டியிடம் சொல்லிட்டு இருந்தப்போ மன்சூர் அவர்கள், நம்ம ஊர் ஹீரோ எல்லாம் இந்த மாதிரி காட்சிகள் நடிக்க சொன்னா நடிக்க மாட்டாங்க, அவர் மலையாள ஹீரோனால எது சொன்னாலும் நடிப்பாங்க போலன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயம் மம்முட்டி காதுல விழ மம்முட்டி பெரும் கோபத்திற்கு போயிருக்காரு. தமிழ்நாடு ஹீரோஸ் நடிக்க மாட்டாங்க, ஆனா மலையாளி நடிக்கணுமா, எங்களை பார்த்தா மட்டும் எப்படி தெரியுது, நான் அந்த காட்சியில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். இயக்குனர் பாரதி எவ்வளவோ எடுத்து சொல்லி மம்முட்டி கேட்கலையா, வேட்டியை கட்டியே இருக்கட்டும் அப்படி அடிக்க சொல்லுன்னு சொன்னாராம். பாரதி கோபமாகி, கதை சொல்லும் போது இதுக்கு ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க, இப்ப நடிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாராம். ப்ரொடியூசர் கொஞ்ச நேரத்தில் ஸ்பாட்டுக்கு வந்து மம்முட்டியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா மம்முட்டி தமிழ்நாட்டு ஆக்டர்ஸ் வேட்டியை கட்டி நடிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களாமே, அப்ப நான் மட்டும் எதுக்கு நடிக்கணும்னு சொல்லி புரியாத மாதிரி இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நினைச்சாருன்னு தெரியல, வேகமா வந்து மம்முட்டி டைரக்டர் பாரதியை கூப்பிட்டு, யோ என்னையா இப்போ உனக்கு வேட்டியை கழட்டும் அவ்வளவுதானே சொல்லிட்டு வேட்டியை கழட்டிட்டு போகணும்னு சொல்லி அந்த காட்சியை முழுமையாக எடுத்து முடிக்கிற வரைக்கும் கழட்டின வேட்டியை கட்டவே இல்லையாங்க. இந்த படத்திற்காக திருவண்ணாமலை அருகே 25 லட்சத்திற்கு கிராமப்புறத்தில் ஒரு தொகுப்பு வீடு கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்தின் உச்சகட்ட காட்சியில ஒரு பெரிய மசூதி காட்டப்பட்டிருக்கும். அந்த கட்டிடம் இன்னும் இருக்காங்க. அதனோட இப்போதைய மதிப்பு 1.5 கோடி வரை சொல்லப்படுது. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளரா தங்கர் பச்சானோ இருந்திருக்காரு. தங்கர் பச்சானோ இயக்குனர் என்பதனால இயக்குனர் சொல்ற காட்சிகளை உள்வாங்கி தத்ரூபமா ஒளிப்பதிவு செஞ்சு காட்சிகள் இருந்திருக்காரு. இதுல சிக்கல் என்னன்னா, தங்கர் பச்சான இயக்குனர் என்பதனாலேயே காட்சிகளின் வடிவமைப்புல கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் செஞ்சிருக்கு. ஆனா போற போக்குல எல்லாத்தையும் மறந்து இயல்பா இணைந்து செயல்படவும் செஞ்சிருக்காங்க. ஜனவரி 14, 1998 அன்று வெளியான 6 தமிழ் படங்கள்ல மறுமலர்ச்சி பாக்ஸ் ஆபீஸ்ல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய படம்னு பெயர் பெற்றுச்சு. ராசு படையாச்சி ஜமீன்தாராக மம்முட்டியின் அற்புதமான நடிப்பும் அவரது தாய்மொழியின் சிறந்த விளக்கமும் ஒரு கவர்ச்சிகரமான திரைக்கதை உதவியுடன் படத்தை மக்களிடையே சூப்பர் ஹிட்டாக மாற்றியதுனே சொல்லலாம். மறுமலர்ச்சி 3 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளை வென்றது. 2வது சிறந்த திரைப்படம், சிறந்த வில்லன் ரஞ்சித் மற்றும் சிறந்த வசனகர்த்தா இயக்குனர் பாரதி பெற்றிருந்தாங்க. மறுமலர்ச்சி படத்திற்கு எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்தில் இடம்பெற்ற நன்றி சொல்ல உனக்கு பாடல் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இந்த படம் வெற்றி பெற காரணமாக இருந்த இயக்குனர் பாரதி, தயாரிப்பாளர் ஹென்றி, ஒளிப்பதிவாளர் தங்கர் பச்சான், இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் மற்றும் இணை நடிகர்கள் அனைவருக்கும் சினிபார் தமிழ் சார்பாக ஒரு பிக் சல்யூட். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிறந்த தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.